சீஸி மஷ்ரூம் பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். சீஸி மஷ்ரூம் பிரெட் ஆம்லெட் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பிரெட், சீஸ் சிங்கிள்ஸ், துருவி எடுத்து வச்சிருக்கிற சீஸ், மஷ்ரூம்ஸ் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், குடமிளகா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், பச்சை மிளகா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம், பால் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கோம், மிளகுத்தூள், உப்பு, முட்டை. பிரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பொடியாக கட் பண்ணி வச்ச மஷ்ரூம்ஸை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பொடியாக கட் பண்ண குடமிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன், பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன், பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன், சால்ட் தேவைக்கு ஆட் பண்ணிக்கிறேன், எக் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 4 எக் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் 1/2 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டேன். கொஞ்சமாக பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை இதில் வச்சிடுறேன். வச்சுட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த எக் பேட்டர் இருக்கு இல்லையா, அதை இந்த சென்டரில் வச்சிடுறேன். அது லேசாக குக் ஆகட்டும். இதுக்கு மேலே நான் சீஸ் தூவிக்கிறேன். தூவிட்டு ஒரு சீஸ் சிங்கிள்ஸ் எடுத்து இது மேலே வச்சிடுறேன். வச்சுட்டு இது மேலே இந்த ப்ரெட் வச்சிடுறேன். நான் வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுறேன். நம்ம இதை டர்ன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் ஓவராலாக குக் ஆகிடும். பண்ணிட்டேன். நம்மளோட சீஸி மஷ்ரூம் பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வேறு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நம்மளோட சீஸி மஷ்ரூம் பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குன்னு. இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். எங்களோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். பாய்.